கனடாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் அரசியல்வாதிக்கு எதிராக லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டொரண்டோ மாநகர சபை உறுப்பினரான பார்த்தி கந்தவேலுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்காப்ரோ தென்மேற்கு தொகுதியில் 2 கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி பெற்றுத்தர கட்டுமான நிறுவனங்களிடம் பெரும் தொகையை லஞ்சமாக கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தற்போது தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. குறிப்பாக கென்னடி சாலையில் அமைய இருந்த பிரம்மாண்டமான 2 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாநகர அதிகாரிகள் ஆரம்பத்தில் அனுமதி மறுத்தனர். ஆனால் 2025 ஜூன் மாதம் பார்த்தி கந்தவேல் கொண்டு வந்த தீர்மானத்தின் மூலம் அந்த திட்டத்திற்கு சாதகமான நகர்வு ஏற்பட்டது. இந்த சூழலில் அவர் சமூக நல கட்டணம் என்ற பெயரில் இல்லாமல் சட்டவிரோதமாக பணம் கேட்டதாக கட்டுமான நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னாள் ஆசிரியரும் பள்ளி அறங்காவலருமான பார்த்தி கந்தவேல் 2023 மாநகர சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் மீதான இந்த விசாரணை குறித்து கேட்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர் இந்த சிக்கலை விரைவில் சரி செய்ய விரும்புவதாகவும் மக்களின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தக்க வைப்பேன் என்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார்.